குழந்தைகளை பிள்ளைகளை மறுமையை நோக்கமாக வளர்க்கக்கூடிய நாம் நம்மளால் அறியாமல் பொடுபோக்குத்தனமாக விடக்கூடிய சின்ன சின்ன தவறினால் பின்னாடி அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் அவர்களை நாங்களே கெட்டவர்களாக சில விடயங்களின் ஊடாக அவர்களை நாம் சமூகத்துக்கு தப்பானவர்களை ஆக்கிவிட்டு பின்னாடி என் பிள்ளை அப்படி போயிட்டேன் இப்படி போயிட்டானே நான் ஒன்றுமே பண்ணலையே நான் அவனுக்கு ஏதாவது தப்பாக நடந்திருந்தால் கூட பரவாயில்லையே அவனை அவ்வளோ அழகாக வளர்த்தேன் இப்போ இந்த ஒரு நிலைக்கு வந்துட்டானே என்ற ஒரு கை சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை இன்றைக்கு நம்ம சீர் செய்யக்கூடிய ஒரு நேரத்துக்கு நான் வந்திருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு தாய் ஃபோன் பண்ணி ரொம்பவுமே தேம்பி அழுது கொண்டிருந்தாங்க. எப்படியாவது பல செய்திகளை சொன்னாங்க. அந்த செய்தியில் கணவன் மனைவிக்கு மத்தியில் வரக்கூடிய அந்த உடன்படிக்கை அற்ற தன்மையால் பாதிக்கப்படுவது மேக்சிமம் குழந்தைகள் என்பதும், அத்தோடு சில தாய்மார்களிடத்தில் மார்க்கத்தினுடைய அந்த சின்சியாரிட்டி இல்லாததனால் சில இடங்களில் பார்க்கலாம், சில பிள்ளைகள் தவறு செய்கின்ற பொழுது தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி, அது சின்ன பிள்ளை தானே, அதுக்கு என்ன தெரியும் மௌலவி, அது காலப்போக்கில் திருந்திக்கும் அப்படின்னு அந்த பிள்ளைகள தவறுகளை சில நேரத்தில் சரி காண்றோம் இல்லையா? சில நேரத்தில் நான் எப்படி சரி காணணும்னா அதுக்கு என்ன தெரிய போகுது, அது வயசுக்கு வரக்குள்ள அது திருந்திக்கும் அப்படின்றோம் இல்லையா? இந்த மாதிரி பேச்சுக்களால் பிள்ளைகள் எவ்வளோ தூரம் பின்னடைவுக்கு போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரமலானில் வந்துச்சு, ரமலானில் நம்ம நிறையவே என்ன செஞ்சோம், நம்ம தொழுகிறது, நோன்பு குடிக்கிறது, குர்ஆன் ஓதுவது, திக்ருகள் செய்வது, யாரோடையும் கெட்ட வார்த்தை பேசிடக்கூடாது, கெட்ட மாதிரி நடந்துடக்கூடாது என்று ஃபுல்லாக ரமலானை சும்மா காப்பாற்றுறதுல நம்மளை அடிக்க ஆள் இல்லாமல் இருந்தோம். அந்த ரமலான் என்ற அந்த மாதத்தை நான் எப்படியாவது பாதுகாத்துடணும். ஏன்னா ரமலான் அடுத்த ரமலான் வருமா இல்லைன்னு நமக்கு தெரியாதில்ல, அடுத்த ரமலானுக்கு நம்ம இருக்க முடியுமா முடியாதான்னு தெரியாதில்ல, அடுத்த ரமலானுக்கு உயிரோடு இருந்தாலும் எப்படியோ இயங்கலமா இல்லையான்னு தெரியாதில்ல. அப்போ அந்த ஒரு பயத்தினால இந்த ரமலான் எப்படியாவது நம்ம செஞ்சுருக்கணும், கட்டுப்பாடாக நம்ம இருந்த ரமலானை முழுசாக எடுத்துக்கொள்ளணும். அந்த கடைசி 10 வரக்கூடிய அந்த ஒரு இரவை லைலத்துல் கத்ரை அடைஞ்சிடணும் என்பதில் நம்மளை அடிக்க ஆள் இல்லாத மாதிரி நம்ம இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம் அது. ஒரு ரமதானுடைய ஒரு லைலத்துல் கத்ரை அடைவது என்பது 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னா 1000 மாதம் சிறந்தது அல்லவே, 1000 மாதங்களை விட தானே சிறந்த, ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் தானே. அப்போ 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னா நம்முடைய ஈமானுக்கு ஏற்பதானே அந்த மாதத்தினுடைய எண்ணிக்கை வரப்போகுது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, மன் காம லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவில் வந்துக்கிட்டு யார் ஈமானோடும் வஹ்திசாபன் நன்மை எதிர்பார்த்து நின்று வணங்குறாரோ குஃபிரலவு மாத்த கத்தம நிந்தன்பி, அவர் முன் செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்படும்னா அந்த ஒரு இரவு, அந்த ஒரு இரவில் நம்ம டேலண்ட்டை எவ்வளோ காட்ட முடியும் அவ்வளோ காட்டுறோம். ஏன் எவ்வளோ பாவம் செஞ்சிட்டோம். நம்ம திரும்பி பார்க்கும்போது நன்மைகள் செஞ்சதை விடவும் பாவங்கள் செஞ்ச லிஸ்ட்டு தான் கூடுதலாக இருக்குது. அப்போ இந்த வருஷத்தில் இந்த நாளை நாம் பிடிச்சி கொள்ளணும். அப்போ அதில் 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று என்ன, 1000 மாதம், அப்போ பேசிக் தான் 1000. 1000 விட சிறந்ததுன்னா பேசிக் 1000 இல்லையா, அதில் தானே கூட போகிறது. அப்போ பேசிக் 1000, அன்லிமிட் தெரியாது, லிமிட் வந்து அன்லிமிட்டாக இருக்குது, எவ்வளோ தெரியாது. அப்போ ஈமானுக்கு ஏற்பட செய்யும், அது கூடலாம் என்ற ஒரு நீயத்தோடு நம்ம என்ன செய்கிறோம், அது விடுறோம் இல்லை. ஏன்னா அடுத்த ரமலான் கிடைக்குமா, சோறு பண்ண முடியாது. இப்போ அடிக்கடி ஜனாசைகள், மையத்துகள், ஹார்ட் அட்டாக், அந்த அடக்கு இந்த அடக்கு எல்லா இடக்கும் வந்து சேர்ந்தாச்சு, தப்புறதுக்கு வழி கிடையாது. அப்போ அப்படி ஒரு காலத்தில் நம்ம வாழ்றோம். இப்போ நம்ம வாழக்கூடிய நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்கிறோமே தவிர நமக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு செய்தி இருக்குது. இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும்போது, இன்னல்லாஹ சுப்ஹானஹு தஆலா யஸ்அலுல் வாலித அன் வலதிஹி யௌமல் கியாமத் கப்ல அன் யஸ்அலுல் வலத அன் வாலிதிஹி, நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா ஒரு பிள்ளையிடம் உன் தாய் தந்தையரை பற்றி கேட்பதற்கு முன்னாடி தாய் தந்தையர்களிடம் பிள்ளையை பற்றி அல்லாஹ் கேட்டுவிடுவான்.
இவனு கையும் ரஹ்மா சொல்கிறாங்க, இப்போ பொதுவாக குழந்தைகிட்ட தானே வாப்பா இப்படி பார்த்துக்கிட்டா உமா இப்படி பார்த்துக்கிட்டா நல்லா கேள்வி கேட்பான். அதுக்கு முன்னாடி வாப்பா கூட நல்லா கேள்வி கேட்பான், உன் மகனை ஒழுங்கா வளர்த்தியா? உமா ஒரு கேள்வி கேட்பான், உன் மகளை ஒழுங்கா நீ வளர்த்தியா? பிள்ளைகிட்ட கேள்வி கேட்கறது பாப்பா அம்மா ஒழுங்கா பராமரிச்சா என்ன கேட்பான், வளர்த்தாயிட்டு கேட்பானா? வளர்த்தாயிட்டு யார்கிட்ட கேட்கணும்? தாய் தந்தையெல்லாம் கேட்கணும். ஆனால் பிள்ளைகள் என்ன கேள்வி கேட்பான்? பராமரிச்சா என்ன கேட்பான், வளர்த்தாயிட்டு கேட்க முடியுமா? ஏன்னா பராமரிப்பு என்பது வேறு, வளர்த்தல் என்பது வேறு. பராமரிப்பு என்பது முதிய வயதை அடைந்தால் பராமரிக்க வேண்டும். வளர்த்தல் என்பது சிறு வயதிலிருந்து வளர்க்க வேண்டும். ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ எனவே தாய் தந்தையர்களை பராமரிக்க வேண்டும். ரப்பி ரஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா. எல்லாம் என் தாய் தந்தையர்கள் என்னை சிறு வயதில் எப்படி பராமரித்தார்களோ, கவனித்தார்களோ, வளர்த்தார்களோ அதை போன்று அவர்களை நீ என்ன செஞ்சு விடுவாயாக, பராமரித்துவாயாக, வளர்ப்பாயாக, அன்பு காட்டுவாயாக நடக்கும். ஆனால் பிள்ளைகள் விவகாரத்தில் அல்லாஹ் எப்படி கேட்போம்? சாலிஹான மனைவியையும் சாலிஹான குழந்தைகளையும் தருவாயாக. அவன் முதன்மைப்படுத்தப்படுவது மனைவி. அப்போ ஒரு குடும்பத்தில் மனைவி அல்லாஹ் தஆலா முதன்மைப்படுத்த சொல்கிறான். துஆவின் போது மனைவியை முதன்மைப்படுத்த சொல்கிறான். காரணம் என்னன்னா, ஒரு மனைவியிடத்தில் எவ்வளவு தூரம் மார்க்க பற்று இருக்கிறதோ அவ்வளவு தூரம் அந்த குடும்பத்திட்ட அது செல்வாக்கு செலுத்தும். ஒரு மனைவியிடத்தில் மார்க்கத்தினுடைய பற்று, மார்க்கம் சம்பந்தமான அறிவு எவ்வளவு குறைவாக இருக்குதோ அவ்வளவு தூரம் பாவத்தில் அவங்க பிள்ளைகளை வழிகாட்டிக்குவாங்க. தமிழில் சொல்லுவாங்க, நூலை போல சேர தாயை போல பிள்ளைன்னு. தந்தையை போல பிள்ளை இந்த சொல்கிறேன் இல்லையே, தந்தையை போல பிள்ளை ஆக்டிவ் இருக்கும், எடிட்டிவ் இருக்கும், சாயல் இருக்கும், அது இருக்குது, எல்லாமே இருக்கும். அது வேறு சப்ஜெக்ட். ஆனால் ஒரு தந்தையினுடைய ஆட்டிட்யூட் ஒரு பிள்ளைக்கு வருவதாக இருந்தால் அந்த பிள்ளை சுயமாக சிந்திக்கிற நிலைமை போனதுக்கு பிறகுதான் வாப்பாவினுடைய, அண்ணனுடைய, தம்பியினுடைய அல்ல அடுத்தவனுடைய ஆட்டிட்யூட் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யும், இன்வால்வ் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடி யார் இருக்கும்? தாயிலே தான். தாய் எப்படி பேசுகிறாங்களோ அப்படி தான் அந்த பிள்ளை ரியாக்ஷன் பண்ணும். தாய் எப்படி சிரிக்கிறாங்களோ அதே சிரிப்பு, அதே டியூன், அதே மெத்தட் அந்த பிள்ளை ஃபாலோ பண்ணும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நீங்கள் உடுப்பு கழுவை எடுத்துகிட்டு போங்களேன், அந்த பிள்ளையும் வரும் தூக்கி கொண்டு பிடிச்சிச்சு. நீங்கள் சமையக்கட்டுக்கு போங்களேன் கிச்சனுக்கு, அந்த பிள்ளையும் சமையக்கட்டுக்கு வரும். நீங்கள் டிவியை பாருங்களேன், அந்த பிள்ளையும் டிவியை தான் பார்த்துட்டு இருக்கு. நீங்கள் ஃபோனை நோண்டுங்களேன், அதுவும் நோண்டு தான் இருக்கு. அப்போ ஒரு தாயினுடைய செல்வாக்குத்தான் ஒரு பிள்ளையிடத்தில் அதிகமாக இருக்கும். குறிப்பிட்ட காலம் போகும்போது வாப்பாவின் ஆட்டிட்யூடுக்கு பிள்ளை மாறும், அது வேற விஷயம். அது மாறுவது வந்துக்கிட்டு அந்த பிள்ளையினுடைய மூளை வளர்ச்சியின் மேக்சிமமான பகுதி தாண்டுவதுக்கு பின்னாடி தான். அதுக்கு முன்னாடி உள்ள பகுதியெல்லாம் தாயோடு தான் நிற்கும். பால் ஊட்டுதலில் இருந்து எல்லாத்துலேயும் அந்த தாயோடைய இடத்துல பிள்ளை நிற்கும். அப்போ எனவே நான் பிள்ளை வளர்ப்பில் நான் விடக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், அதை பெருசுன்னு கூட நம்ம யோசிக்க மாட்டோம். இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக உலகை அப்படின்னு தான் நம்ம கேட்போம். அந்த சின்ன தவறு, இந்த தமிழில் சொல்லுவாங்களே, சிறு துள்ளி பெரும்பெல்லம், அடைமலை அடிக்கிட்டு போச்சு, அவ்வளோதான். அடைமலை வந்து அறவரை கதை முடிஞ்சு. ஆனால் சிறு துள்ளியை பாருங்க, சின்னதாக தான் பேயும், ஆங்காங்கே ஒன்று தான் வேணும். ஆனால் வெள்ளத்தை போட்டு அறவாசி வந்து அழிச்சிட்டு போயிட்டு. அப்போ சின்ன பிரச்சனையை நம்ம பெரிதுபடுத்தாமல் விடுவதனால் நம்ம எதிர்காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளை நம்ம இன்றைக்கு பேசப்போம். அதில் முக்கியமான சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, கூ அம்புசக்கும், உங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும், உங்கள் குடும்பத்தாரையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் பாதுகாக்கணும், உங்கள் குடும்பத்தாரையும் நீங்கள் என்ன செய்யணும், பாதுகாக்கணும். எதிலிருந்து? நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ பின்னாடி நரகத்தை பற்றியான விஷயங்கள் நான் சொல்கிறேன், அது வேறு விஷயம். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நீங்கள் என்ன செய்யணும், பாதுகாக்கணும். இது சும்மா நார்மலாக சொல்லப்படக்கூடிய சட்டமா? இது திணிக்கப்பட்ட கட்டாயமான சட்டமா? கட்டாயமான சட்டம். இது யார் சொல்றது? அறிஞர்கள் சொன்னாங்களா? இல்லை. நபி அவங்க சொன்னாங்களா? இல்லை. நபிக்கு இறக்கப்பட்ட வஹி சொல்லுது.
உன்னையும் உன் குடும்பத்தாரையும் நீ நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கணும். இது சட்டம். நீங்கள் உடுப்பு கொடுத்தீங்கன்னா இல்லையான்னு எல்லாம் கேட்க மாட்டான். நீங்கள் தின்ன கொடுத்தீங்கன்னா இல்லையான்னு எல்லாம் கேட்க மாட்டான். நரகத்தை விட்டு பாதுகாத்தியா இல்லையா? ஏன்னா எதை உடுத்தாலும் மானத்தை பாதுகாக்கலாம். எக்ஸ்பென்சிவான உடுப்பை உடுத்தா மட்டும்தான் நம்ம மானம் பாதுகாக்கப்படும். இலையால் கொலையால் அப்படி கட்டி மறைச்சப்பட வாழை இலையை எடுத்து கட்டினா கூட மானம் மறைக்கப்படுமா? வராதான்? மறைக்கப்படும். அது வரலைங்க பிரச்சனை. உங்கவுங்க வசதிக்கு ஏற்ப நீங்கள் எப்படி உடுப்பு உடுத்து விடலாம், அது வேற விஷயம். ஆனால் அல்லாஹ் சட்டமாக சொல்வது, உன்னையும் உன் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்வது உனது கடமை. அப்படி இல்லாட்டி அது சாபக்கேடுங்க. அப்படி இல்லாட்டி அது சாபக்கேடு. அதை விட ஒரு கெட்ட ஒரு விமர்சனம் இதாக இருக்க போதான். இப்போ ஒருத்தன் ஏம்மா நீ தொழுகையாளியா இருக்கு, நல்ல வேலைக்குன்னா ஓமகையே இந்த மாதிரி கேடு கட்டு கிடக்குறான்னா அதை விடவும் நஞ்சை குடிச்சு செத்து பேசுகிறாங்க தோணுமா இல்லையா? ஜஸ்ட்டுக்கு சொல்கிறேன். அதை செய்யுங்கன்னு சொல்லலை. அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம்? என்னடா இவனை பெற்று இவ்வளோ பெரிய கெட்ட பேர் நான் வாங்கணுமா? இவனால் இவ்வளோ பெரிய கெட்ட இடத்துக்கு நான் வரணுமா என்று நம்ம யோசிக்கக்கூடிய நிலைமை வருதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சில விஷயங்களை படித்து கொடுக்க ஆசைப்படுறான். அது அவருடைய தேவையில்லாத வார்த்தைக்கு தான் அது நடக்குது, வேற விஷயம். அந்த இடத்துல கூட அல்லாஹு தஆலா எத்தனையோ விஷயங்களை காட்டிடலாம். ஆனால் சிம்பிளான விஷயத்தை தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை படித்து கொடுக்குறான். கப்பலில் போகிறது, அடுத்தது ஒரு பிள்ளைய போட்டு கழுத்து நெரிச்சு கொள்வது, ஒரு சுகத்தை நட்டி வைக்கிறது. இதில் என்ன படிப்பினை இருக்குது நமக்கு? யோசிச்சு பாருங்களேன். இந்த வரலாறு எதையாவது நமக்கு பெருசாக பாடத்துக்கு தான். அந்த வரலாறு சொல்கிற மாதிரி எவனாலையும் கதை சொல்ல முடியாது. அவ்வளவு தூரம் அந்த 3 செய்தி அவ்வளோ பெரிய ஆன்மீக சமூகத்தை உருவாக்குறதுக்கு இருக்கு. முதலாவது என்ன? அந்த ஏழை சமூகம் கப்பலில் பயணம் செய்கிறார்கள். அடுத்த ஏரியாவில் இருக்கிறவன் சொத்துக்களை அபகரித்து விடுவான், எனவே டேமேஜ் தான் விட்டுருவான் என்பதற்கான அதை டேமேஜ் ஏற்படுத்திட்டார். அந்த ஒரு பலகை கலந்து அது பார்வைக்கு அந்த பலகை உடஞ்சி தான் விளங்குது. அவன் முழு கப்பலும் அவனுக்கு விளங்காது. நம்ம எங்கே தான் போனாலும் பாருங்கள், நம்மளுடைய சைக்காலஜி ப்ராப்ளத்தை பாருங்கள், எல்லாமே அழகாக இருக்கும். அப்படியே பார்த்துட்டு இந்த நூல் கிளம்பி இருக்குதே, இந்த நூல் வேணான்னு அவன் சொல்லுவான், இதுக்கு நான் டிஸ்கவுண்ட் போட்டு தரேன்னுவான். நூல் கிளம்பிட்டு இல்லை, நமக்கு அந்த நூல் லேசாக வெட்டி போட்டு அழகாக எடுத்துடலாம். நமக்கு என்ன பிரச்சனை? உடுப்பு பிரச்சனை, நூல் தான் பிரச்சனை. யோசிச்சு பாருங்க. அப்போ நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் அந்த குறை பிடிக்கிற ஆக்களாகத்தான் நம்ம வாங்கணும். அடுத்த விஷயம் நம்ம குறை தான் பிடிப்போம். அடுத்த விஷயத்தில் நம்ம குறை தான். அந்த அரசன் எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு துண்டு உடஞ்சிருக்க கூடாது. அவரை பலகையை கலட்டி விடுறார், கதை முடிஞ்சு, பாதுகாக்கப்படுது. அப்போ சில இடத்துல நமது பிள்ளைகள், நமது குடும்பம், நமது சொத்துக்கள் பராமரிக்கப்படணுமாக இருந்தால் சில இடத்தில் நம்மளை மீறியும் சில காரியங்களை செய்தாக வேண்டும். அப்படி தான் சொத்துக்கள் பாதுகாக்கப்படும். பிள்ளையை அடிக்காம தான் வளர்க்குறோம், ஆனால் ஒரு இடத்துலையே தட்டினா தான் நம்ம மீது பயம் அந்த பிள்ளைக்கு வரும். வருமா வராதான்? எப்பயுமே அன்பு காட்டலாம். அதுக்கு எப்பயுமே அன்பு காட்டியிருந்தோம்னு சொன்னால் அத்துமீறி போயிடும். அப்போ அந்த அரசனுக்கு குறையை காட்டின பொழுது விட்டு விட்டான். நம்ம பிள்ளைகளுக்கு பயத்தை காட்டும் போது ஒரு அச்சமுடி ஏற்படும். பாப்பா அடிச்சிருவாங்க, இது சரியா தவறான்னு பிள்ளை யோசிக்க ஆரம்பிக்கும். அது ஒரு அடிப்படை. இரண்டாவது பாருங்க, இவங்க ஒரு பிள்ளையை பிடிச்சி கொண்டுடுறாங்க. எப்போ இந்த பிள்ளை இவனுக்கு என்ன பாவம் பண்ணுச்சு? இந்த பிள்ளையால் பேரண்ட்ஸுகள் என்ன மிகவும் ஒரு விமர்சன நிலைக்கு ஆளாகுவார்கள். அப்போ ஒரு குழந்தையால் ஒரு பேரண்ட்ஸு, தாய் தந்தையர்கள் விமர்சனத்துக்கு ஆளாகுவாங்க. அதனால் அவங்க வந்துக்கிட்டு குஃப்ரியத்துக்கு போவாங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளை எவ்வளோ டேஞ்சரான பிள்ளையா இருக்கு. இப்போ நமக்கு கருவில் உள்ள குழந்தையினுடைய எதிர்காலம் காண்பிக்கப்பட்டால் என்ன முடிவெடுப்பீங்க? ஒரு டாக்டர் சொல்கிறாரு, இந்த பிள்ளையுடைய வளர்ச்சி விதம் ரொம்ப கம்மியாக இருக்குது, கை இல்லை, கால் இல்லை, ஸோ இந்த பிள்ளை வந்துக்கிட்டு உங்களுக்கு ஆரோக்கியமான குழந்தை இல்லை, இதனால் உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை என்று டாக்டர் சொல்கிறான். இப்போ நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்க? அதை இல்லாமல் ஆக்கிடுவோம் முடிவெடுப்போமா இல்லையா? ஏன் முடிவெடுக்கிறோம்?
அதனால நமக்கு லாபம் இல்லை. பெத்தெடுத்தோம்னு சொன்னால் அந்த பிள்ளை பால் ஊட்டுறதுல இருந்து அந்த பிள்ளை பராமரிக்கிறது இருந்து அது எவ்வளோ காலம் வாழும்னு தெரியாது. அப்போ அதே கட்டிலோட கட்டில வச்சு கஷ்டப்படுறத பார்க்க இப்பே இல்லாமல் வைக்கிறோமே, முடிவெடுப்போமா இல்லையா? இதுவே ஒரு ஈமானோடு உள்ள ஒரு பெண்ணாக என்ன செய்வோம்? அல்லாஹ் என்னை சோதிக்க தந்திருக்கிறான்னு, அல்லாஹ் என்னை சோதிக்க தந்திருக்கான், இதன் ஊடாக அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து எனக்கு சுவர்க்கத்தை தரலாம்னு முடிவெடுத்துரும். இதுவே ஈமா இல்லாட்டி இந்த முடிவெடுப்பா இல்லையா? இந்த முடிவெடுப்பு. அப்போது அந்த இடத்துல மறைவான ஞானம் அல்லாஹ்வுக்கு இருக்குது என்பதை சுட்டிக்காட்டுவது தான் அதோட பிரதான நோக்கம். அந்த பிள்ளையை கொள்வது நோக்கம் அல்ல, அந்த பிள்ளையை கொள்வது நோக்கமா இல்லை. மறைவான ஞானம் அல்லாஹ்ட்ட இருக்குது, அதனால் எப்பயுமே கல்வி ரீதி அல்லாஹ் உட்படுத்தணும் அப்படின்ற விஷயம் அந்த செய்தி சொல்லு. அடுத்த மூன்றாவது ஒரு செய்தியை பாருங்கள். சாஞ்சி உடைய போகிற சுவரப்படி ஒரு நட்டி வைக்கிறார். என்ன கேட்குறாங்க? இந்த ஊராக தான் சாப்பாடு தர இயலான்ட்டானே, தேவையில்லாத வேலை எதுக்கு செய்ய போறீங்க? செஞ்சதுக்கா கூலியாக வாங்கலாம்ல. அப்போ என்ன சொல்கிறாங்க? இந்த சுவருக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த வீடு, இந்த சுவர், இந்த இடிஞ்சு போகக்கூடிய இடம் 2 அனாதை குழந்தைகளுக்கு சொந்தமானது. அவங்க தாய் தந்தையர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுக்கும் அவனுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட விடயத்தில் கரெக்டாக நடந்தவங்க. அப்போ இதிலிருந்து பாருங்கள், நம்ம எவ்வளவு தூரம் மார்க்கத்தில் அழகாக இருக்கிறோமோ நமது மரணத்துக்கு பின்னாடியும் நம்ம குழந்தைகள் அல்லாஹ்வால் பராமரிக்கப்படுவார்கள். நம்ம எவ்வளவு தூரம் மார்க்கத்தில் அழகாக நேர்த்தியாக நேர்மையாக வாழ்கிறோமோ நமது மரணத்துக்கு பின்னாடியும் நமது குழந்தைகளை பராமரிப்பது யாருடைய பொறுப்பு? அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அதுக்கு அந்த வரலாறு சான்றா இல்லையா? இப்போ எவ்வளோ ஒரு விசேஷத்தன்மைகள் இது 3 வரலாறுன்னு சொல்கிறது. ஆனால் அந்த இடத்துல அந்த தாய் தந்தையர்களுடைய நல்ல நடத்தை பின்னாடி பிள்ளைகளை பாதுகாக்குது என்றால் நமது நடத்தைகள் எவ்வளவு தூரம் நன்னடத்தையாக இருக்கணும் என்ற ஒரு பகுதி அங்கே இருக்கிறது. அதே சமயம் அந்த குழந்தைகள் விவகாரத்தில் நாங்கள் சரியான முறைக்கு கையாளவில்லை என்றால் அந்த குழந்தைகளால் வரக்கூடிய ஆபத்து எவ்வளோ இருக்கு புரிஞ்சு கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒருத்தன் தன் தாய்க்கு தந்தைக்கு அவனாக ஏசுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, அது எப்படி அல்லாஹ்வுடைய சாத்தியமோ? தன் தாய் தந்தைக்கு யாராவது ஏசுவாங்களா என்று கேட்டாங்க. எப்படி ஏசுவாங்கன்னா, பிறருடைய தாய் தந்தையரை ஏசும்போது, பிறருடைய தாய் தந்தையரை ஏசும்போது அவன் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை என்றால் அது டிரெக்டாக யாருக்கு வரும்? ஏசியவன் தாய் தந்தைக்கு தான் வரும். அப்போ இஸ்லாம் அவ்வளவு தூரம் குழந்தை வளர்க்கும் விஷயத்தில் நல்லதை சொல்லிக் கொடுங்கள், நல்லதையே வளர்க்குங்கள், நல்ல பேச்சுக்களையே வளர்க்கி கொடுங்கன்னு இஸ்லாம் கட்டளை எடுக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறு குழந்தையில இருந்து வளர்க்கப்பட்ட குழந்தைகள் நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் வளர்த்த குழந்தைகள் நீங்கள் பார்க்கலாம். அதில் ஒரு குழந்தை தான் ரசூலுல்லாஹோட பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ ஒரு சின்ன பிள்ளை, இந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிள்ளைக்கு நல்லது கெட்டது எல்லாம் எதாவது தெரியுமா? சாப்பாடு கணா வாய்க்க போடும், தண்ணியை கணா குடிக்கும், சேரை கணா மிதிக்கும், தண்ணியை கணா கழுவும். ஏன்னா அவரோட ஒரு ஹொபி அதுதான். அவருக்கு லாபம் என்ன நஷ்டம் என்ன, இதனால் என்ன பிரச்சனை அதெல்லாம் தெரியாது. மழையை கண்டா ஓடி போய் நிற்பான், விடிய கண்டா ஓடி வந்து வீட்டுக்க கூறுவோம். இது அந்த பிள்ளைகளுடைய ஒரு விஷயம். அது பெருசப்படுத்தலாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒரு பிள்ளைக்கு ஒரு பாதிப்பு, அவனுடைய எதிர்காலம் பாதிப்பு, அதனால் அவனுக்கு பிரச்சனை கூடுமென்னா நம்ம அதில் ஜாக்கிரதையாக இருக்கும். டாக்டர் சொல்கிறாரு, பிள்ளைய வந்துக்கிட்டு நீங்கள் மலையில் நிலைய விட்றாதீங்க, ஏற்கனவே வீசிங் இருக்குது, அது கூடினுச்சுன்னா பிள்ளையோட உசுருக்கு ஆபத்துன்னா எவ்வளோ கவனிப்பாக இருக்கும். மழை வருவதே இல்லை, மகனுக்கு ஜக்கடை போட்டு விட்டுருவோம். ஏன்னா அவ்வளோ சேஃப்டி பண்ணுறோம்ல நம்ம. அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், ஜக்காத்துடைய ஃபண்டு வந்துட்டு பள்ளியோட மூலையில் குமிக்கப்பட்டிருக்குது. அன்றைக்கு இந்த ஜக்காத்து என்ன ஈத்தம்பழம் திராட்சை அது இதெல்லாம் வந்து சேரும்ல குமி. அப்போ ஹசனை விளையாடிட்டு வர்ற பிள்ளை விளையாடி கொண்டு வரப்போ ஒரு தூக்கி வாங்கி போட்டார். இப்போ இவருக்கு ஏதாவது அதில் தாற்பயம் தெரியுமா? இது ஹராமு, இது நமக்கு கூடாது என்ற ஏதாவது தெரியுமா? சொன்னால் புரியிற வயசா? புரியிற வயசு கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா துப்புங்கன்றாங்க. அவர் துப்பினாரா? அவர் நம்முடைய அப்பா தானே, உம்மட வாப்பா தானேன்னு ஜோக்கடிக்க ஆரம்பிக்கிறார். அவர் சொல்ல இவர் ஏறாண்டு மறுக்க உடனே ரசூலை எழுமிட்டு வந்து வாய்க்கில் கையை போட்டு அதை எடுத்துட்டு எரிஞ்சிடுறாங்க. அவள் பாருங்கள், சின்ன பிள்ளையாக இருந்தாலும்
செல்லமாக திருத்தணும் என்போன்ற அடிப்படை இருக்கா இல்லையா? சின்ன பிள்ளையாக இருந்தால் செல்லமாக திருத்தணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குழந்தையில வாய்க்குள்ள கையை போட்டு அதை எடுத்து வெளியே போட்டுவிட்டு அழகான உபதேசம் பண்ணுறாங்க. இதுவே நம்மளோட வாப்பா உங்களோட தந்தை உங்களோட பிள்ளைக்கு செய்யக்குள்ள என்ன வாப்பா அங்கே இங்கே கையை போட்டு கூட வாய்க்கில் கையை போட்டீங்க இந்த வாப்பா கேசுவோம். வாப்பா தடுத்த விடயத்தை பார்க்க மாட்டோம். நீங்கள் கையை கழுவிட்டுல வாப்பா வாய்க்கில் கையை போட்டிக்கணும், கதைகளை எப்படி போட்டுட்டீங்களே இந்த நம்ம வாப்பாக்கு தான் ஏசிட்டு வாப்பா என்ன செஞ்சாலும் நம்ம பார்க்க மாட்டோம். அவ பார்க்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தவறை எப்படியெல்லாம் திருத்த முடியுமோ அப்படியே ரசூலை ட்ரை பண்ணாங்க. ரசூல் என்ன சொன்னாங்க? மன்ரா மின்கும் முன்கரன் ஃபல் யுகையிரு பியதி. உங்களில் யாராவது ஒரு தவறை கண்டால் அது யாராவது இருக்கலாம், தவறை கண்டுட்டீங்கன்னா கையால் தடுங்கன்னாங்க. ரசூலா வாக்கில் விரலை போட்டு அதை எடுத்தாங்களா இல்லையா? கையால் தடுத்தாங்க. ரெண்டாவது ரசூலுல்லா ஒரு தவறை தடுத்ததுக்கு பின்னாடி ஒன்றாவது வீட்டுக்குன்னு சொல்லக்கூடாதான், நசீஹத் பண்ணணும். ரெண்டாவது அடிப்படை, உங்களோட பிள்ளை ஒரு தவறை செய்துன்னா பிறமாக அடி அடிக்கிற பெருசா இல்லை, அந்த அடியை விடவும் அந்த பிள்ளைக்கு உபதேசம் பெருசாக இருக்க வேண்டும். நீங்கள் தடுத்ததை விடவும் பிள்ளைக்கு வழிகாட்டுதல் பெருசாக இருக்க வேண்டும். இதுதான் ரசூலா கொடுத்த சைக்காலஜி. அவ்வளவுதான். நம்ம நிறைய பேர் நிறைய படிக்கிறோம், நிறைய பேசுகிறோம், அது வேற இல்லை. தடுக்கிறியா, தடுத்த உடனேயே அதுக்கு மருந்து செய்து அதை விடவும் பெனிஃபிட் கூடணும். பிட்ட கஷ்டம் அடிக்கிற மாதிரி தான். கம்பி குத்திட்டு குத்தின கம்பி எடுத்தாச்சு, கதை முடிஞ்ச ராஜா போன்னு சொல்லக்கூடாது. இப்போ அந்த கம்பியால் வர்ற ஆபத்து இருக்குது, அதை தடுக்கிறதுக்கு அதை விடவும் பெரிய மெடிசன் கொடுக்கணும். பிட்ட கஷ்டம் அடிச்சு தான் ஆகணும். ரசூல் அடித்தாங்க, டைமுக்கு டைம் அடிச்சுக்குவாங்க. அப்போ அவங்கள கூப்பிட்டு இது அல்லாஹ் நமக்கு ஹராம் ஆக்கி இருக்கிறான், அந்த ஹராத் அப்போ கொடுக்குறாங்க. ஹராம்ன்ற ஒரு சொல்ல எப்போ கொடுக்குறாங்க? பருவ வயது அடைந்ததுக்கு பிறகு கொடுக்கல. ஹராம் ஹலால் என்னன்னு தெரியாதா? முதல்ல ஹராம் என்று சொல்ல மனசுல வச்சுக்க, ஹலால் என்று சொல்ல மனசுல வச்சுக்க. அது பிறகு வியாக்கியான பிறகு ஃபெஸ்ட்டுக்கு பேசிக்க கொடுத்துடணும். கைடுக்கு நூலை கொடுக்கணும். கைடுக்கு வந்துட்டு ஷோர்ட் குறிப்பை தான் கொடுப்போம், புத்தகத்தை தூக்கி கொடுத்துருவோமா? புத்தகம் வேறையா இருக்கு, கைடும் சின்னது தானே, அந்த சிறுசுல தான் அவ்வளோ புத்தகம் இருக்கு. ரசூலா கொடுத்து அவ்வளோமே சின்ன சின்ன கைடு தான் கொடுத்தாங்க. பாப்பா இது ஹராம், அவ்வளவுதான். என்ன ஹராம், எப்படி ஹராம், அது வயசு போக போகும். எல்கேஜி வகுப்பு 1, 3, 2 தான் படித்து கொடுக்குறது. 1, 3, 2 அதில் 2 + 3 + கொடுக்குறல்ல, 1, 3, 2 அவ்வளோ நம்ம போதும். இது ரசூலா கொடுத்தா கைட் பண்ண முறை, அதை நம்ம கொண்டு வரணும். நம்ம அப்படியே சொல்கிறோம் காலமரங்களை திருந்திக்குவோம், காலமரங்களை திருந்துவாண்டின்னு நினைக்கக்கூடாது. அதுதான் முதல் தவறு. நம்ம மாப்பிள்ளை பார்ப்போம், நம்ம பொண்ணு பார்ப்போம், என்ன அவங்க அப்படியாம இருந்தால் இருந்துட்டு போட்டு போலவி, நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம திருத்திடுவோம், நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம திருத்திடுவோம்னு ஒரு சவால். ஏங்க அவனுக்கு பொண்ணை கொடுக்குறிய, கொடுத்தா என்ன மூளை, நம்ம பிள்ளை ஒழுங்காக வளர்த்துருக்கிறேன்னுவான். ஆனால் நீ ஒழுங்காக வளர்த்துருக்கிற, நாங்கள் கொடுக்கப்படுற அமானிதம் நீ கொடுக்குறிய, அந்த விட மோசமான இடமே உன் பிள்ளை அப்படி தான் மாறும். நீ என்னத்தை செஞ்சால் உன் பிள்ளை அப்படி தான் மாறும், அல்லது அடுத்த நாளைக்கு டிவோர்ஸ் வந்து நிற்கும். அப்போ நம்ம யோசிக்கணும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அந்த சின்ன குழந்தைக்கு சரி தவறு ரெண்டாவது நம்ம கொடுக்க, இது கரெக்டு இது வரும், அவ்வளோதான். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான். வானம்டா என்ன பூமினா அல்லாஹ் வானத்துக்கு அவன் தான் வச்சுக்க, கதை முடிச்சு போ, இந்த பாடம் முடிஞ்சு. அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் அரசு வைக்கிறான், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. அரிசி எப்படி, அதெல்லாம் தேவையில்லை. அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அரசு வைக்கிறான். அந்த பாடத்தை மட்டும் மனசில் போட்டுருணும். அந்த பாடத்தை மனசில் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதான் பேசிக். அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான், அல்லாஹ் அரசில் இருக்கிறான். அல்லாஹ் என்ன படைச்சவன், அல்லாஹ் எனக்கு உணவு தர்றவன், அவன் தான் என்ன பாதுகாக்கிறவன், அவன் தான் எல்லாத்துக்கும் போகிறவன். இப்போ கொடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், என்ன பெரிய ஆபத்து வந்தாலும் அந்த பிள்ளைக்கு பின்னாடி பாப்பா போதும் அல்லாஹ் போதுமானு, உம்மா போதும் அல்லாஹ் போதுமானோன்றான். எப்படிலாம் இந்த அறிவு வந்துச்சு? என் அம்மா அப்படி தான் சொல்லி தந்தாங்க, என்ன நடந்தாலும் உனக்கு அல்லாஹ் போதுமான. அப்போ அந்த 2 வார்த்தை எவ்வளோ பெரிய ஒரு சோகத்திலையும் அந்த வார்த்தை வெளியே வந்துடும். இங்கே என்ன செஞ்சாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த வாசகத்தை கரண்ட் போனால் நீங்கள் சொல்கிறீங்க இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், பிள்ளை பார்க்குது, யாரை விழுந்து கை உடைஞ்சிட்டா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், கீழே எடுத்த பீங்க கீழே விழுந்து உடஞ்சி போச்சுட்டா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், பிள்ளை பார்க்குது. அப்போ என்ன ஒரு பேட் நடந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.
அப்போ பாருங்க, சின்ன வார்த்தை தான். நம்மளாம் எதுக்கு மூத்தாயிட்டார் இன்னால் இல்லாய் இன்னாலும் அதுக்கு மட்டும் இல்லைங்க, கரண்டு போனால் அதை பயன்படுத்தணும். அவர் பயன்படுத்தும் போது அந்த புள்ள யோசிக்கும், ரைட், என மனசுக்கு கஷ்டமான எந்த நிகழ்வும் இன்னால் இல்லாயோ இன்னாலே இப்படி தான் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. நம்ம அப்படி கொடுக்குறோமா? தாய்மார்களே, பிள்ளைகள் வளர்க்குறதுக்கு பிஹெச்டி முடிச்சுட்டு தேவையில்லைங்க. சின்ன சின்ன விஷயத்தை தெரியல, இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்காதனால பிள்ளைக்கு ஓதி கொடுக்கும்போது மகன் சொல்லு மூத்தா போனாவா, பெரிய பிள்ளைக்கு தெரியா சின்ன துவா. அப்ப காரணம் என்ன? நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகள் நம்ம வளர்க்கல, நம்ம பிள்ளைகளை நம்ம வீட்டில் நம்ம வளர்க்கறது இல்லை. அப்ப என்ன செய்யறோம்? நம்ம வந்துக்கிட்டு அவங்களுக்கு தின்ன கொடுக்குறோம், குடிக்க கொடுக்குறோம், உடுக்க கொடுக்குறோம். இது ஆடு மாட்டுக்கு என்னத்தை கொடுக்குறோமோ அதை கொடுக்குறோம். ஆட்டு மாட்டுக்கு என்ன கொடுக்குறோம்? தின்ன கொடுப்போம், குடிக்க கொடுப்போம், தூங்குறது இடத்தை கொடுக்குறோம். அதைத்தான் பிள்ளைக்கு செய்கிறோம். உண்மையா பொய்யா? உண்மையிலே பிள்ளைகளை வளர்க்கிறோம் என்றால் எது சரி எது தவறு என்பதை சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? நம்ம என்ன சொல்கிறோம்? பெரிய வயசு ஆகக்குள்ள அவங்களுக்குன்னு புத்தி படக்குள்ள அதை அவங்க பிரித்து பார்த்துக்குவாங்க. பிரித்து பார்க்க பொட்டலமாக தூக்கி கொடுக்குறீங்க, இந்த எல்லாத்தையும் கட்டி பொட்டலமாக தூக்கி கொடுப்பாங்களே, பிரித்து பார்க்க அப்படியா கொடுக்க போறீங்க? கிடையாது. உங்கள் லைஃப்பை அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறீங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? உங்களோட ஜெராக்ஸ் தான் உங்களோட பிள்ளைங்க. ஜெராக்ஸ்னா என்ன? ஃபோட்டோ காப்பி. உங்களோட ஜெராக்ஸு, உங்களோட ஃபோட்டோ காப்பி தான் உங்கள் பிள்ளை. நீங்கள் எதை உங்களோட வாழ்க்கையில் நடைமுறைப்படுறீங்க அதை தான் உங்களோட பிள்ளை பின்னாடி செய்யும். அப்போ உங்களோட பிள்ளை இப்போ ஜெராக்ஸ்னா இன்னொரு ஒப்படைக்கிறது தானே. எங்கள்லேருந்து ஒன்று கொடுக்குறோம்னா அது எங்களை மாதிரி தானே இருக்க போகுது. இப்போ நம்ம மவுத்தாயிட்டோம்னா அப்போ நம்ம ஜெராக்ஸை விட்டுட்டு போகிறோம்னா நம்மளை மாதிரி அந்த ஜெராக்ஸ் வரப்போகுதுன்னா அதை நம்ம எப்படி கொடுக்கணும்? எழுத்து விளங்காத ஜெராக்ஸை கொடுத்தா ஏதாவது பிரயோஜனமா? எழுத்து அழகாக இருக்கணும், கோப்பி கிளியராக இருக்கணும், அடே மாஷா அல்லாஹ் நல்லா இருக்குது அந்த சொல்கிற மாதிரி இருக்கணும். 4 பேர் வாழ்த்து சொல்லணுங்க, ஏசக்கூடாது. அப்போ நம்ம குழந்தைகள் நம்ம வளர்க்கும் போது தாய்மார்களே எல்லா விவகாரத்தையும் சீரியஸாக எடுத்துக்கணும். ஒரு பிள்ளை வந்து தப்பான ஒரு வேர்ட் வார்த்தை யூஸ் பண்ணுறானா, தப்பான வார்த்தை சொல்கிறானா, அது சின்ன பிள்ளை தானே விடாதீங்க. அந்த இடத்த அந்த பிள்ளை நீங்கள் கண்டிக்கலைன்னு சொன்னால் அதே வார்த்தையை தான் அந்த பிள்ளை உங்களுக்கு பயன்படுத்தும். ஏன்னா நீங்கள் தான் தடுக்கலையே. இது கெட்டது மக, இது சொல்லாத, இது பாவம் அப்படியே நீங்கள் சொல்லும்போது ஒன்றுக்கு மேல் 2, 2க்கு மேல் 3 சொல்லும்போது இதை நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த பிள்ளை அப்படியே வாபஸ் வாங்கிடும். இல்லை சின்ன பிள்ளை தானே அப்படி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது திருப்பி நம்மளை தான் குத்தும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க பாருங்க, மாமின் மௌலூதின் இல்லா யூலது அல் ஃபித்ரா, பிறக்கக்கூடிய எந்த குழந்தைகளாக இருந்தாலும் ஃபித்ரத் எது அடிப்படையோ அந்த அடிப்படையில் தான் பிறக்கும். அதுக்கு கெட்டது எதுவும் தெரியாது, நல்லதை பிரித்து பார்க்கவும் தெரியாது, கெட்டதை பிரித்து பார்க்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த குழந்தை லாத அனமுஷை அன் எந்த ஒன்றையும் தெரியாத குழந்தையாக தான் அது பிறக்குது. அதை உங்களுக்கு சாம்பிளாக என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு எம்ப்ராய்டிங் ஃபோன் ஒன்று எடுக்கிறீங்க, எம்ப்ராய்டிங் ஃபோன் ஒன்று வாங்குறீங்க, அதில் நம்பர் சேவ் பண்ணி கிடையாது, அதில் வீடியோ சேவ் பண்ணி கிடையாது, அதில் ஆடியோ சேவ் பண்ணி கிடையாது, அதில் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர்கள் டவுன்லோட் பண்ணது கிடையாது. வெறுமனே பேசிக் மட்டும் உங்களோட கையில் இருந்தது. இப்போ அந்த ஃபோனை வந்துக்கிட்டு அதை எக்ஸ்ட்ரா எடிஷன் பண்ணுவது உங்களோட பொறுப்பா கம்யூனிட்டி பொறுப்பா? வாங்குற ஆளுற பொறுப்பு தானே. அந்த மாதிரி குழந்தைய அல்லாஹ் தஆலா கண்ணுள்ள குழந்தையாக தர்றான், காதுள்ள குழந்தையாக தர்றான். ஏன்னா ஃபோன் வந்துட்டு அது கண் இருக்கும், காது இருக்கும், வாய் இருக்கும், பேசுறதுக்கு இருக்கும், அதே மாதிரி திங்க் பண்ணுறதுக்கான மெமரி இருக்கும், அது மாதிரி செட்டிங் எல்லாம் இருக்கும்ல. குழந்தைக்கு அப்படி இருக்குதா இல்லையா? குழந்தைக்கு ஒவ்வொன்றும் இருக்குதுங்க. கேட்குற பேசுறத கேட்கறது காது இருக்குது, காட்டுறதை பார்க்குறது கண் இருக்குது, இதுதான் என்கின்ற திங்க் பண்ணுறதுக்கான செட்டிங் மூளை இருக்குது, அதே மாதிரி ஹார்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது இல்லை. அதுக்கு மேலதிகமாக எடிஷனை யார் கொண்டு வரணும்? நம்ம தானே. அதே மாதிரி தான் நம்ம குழந்தைகளுக்கு மேலதிகமான தகவல் நம்ம தான் கொடுக்கணும். இது கெட்டது, இது நல்லது. கெட்டதை சேவ் பண்ணிங்கன்னா பார்க்கக்கூடிய எல்லாமே கெட்டதாக தான் வரும்.
நல்லதை சேவ் பண்ணிட்டீங்கன்னா அதை பார்க்கும்போது எல்லாமே நல்லதாக வரும். பாட்டை சேவ் பண்ணி கூட கிராத்து வான்னு சொன்னால் வருமா? கிராத்தை சேவ் பண்ணி கூட பாட்டு வரண்டா வருமா? எதை சேவ் பண்ணுறோமோ அதுதான் வரும். அவன் நம்ம குழந்தைகள் விவகாரத்தில் ரமலானில் வந்துட்டு பிள்ளைகளை படம் பார்க்க விட்டோமா, கார்ட்டூன் பார்க்க விட்டோமா? இல்லையே. ரமலானில் பார்க்கக்கூடாது, ஹராமு. சரி, நல்ல விஷயம். அந்த ஹராத்தை பின்னாடி தொடரணுமா இல்லையா? நோம்பு முடிஞ்சு ராஜா நம்மளே வழி கொடுக்குறது. சரி, அரவர் பார்க்கணுமா? இன்றைக்கு மேலே அரவர் தானே, இவர் பார்க்கக்கூடாது. இந்த அரவர் பார்க்கணுங்க டைம் கொடுக்குங்க. இந்த டைமை கொடுக்குறது உங்களுக்கு யார் அனுமதி தந்தது? அதை யோசிக்கணுமா இல்லையா? அப்போ அதனால் தாய்மார்களே, அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் இஸ்லாம் என்ற தூய்மையான தன்மையை மனதில் நிறைந்த வண்ணம் தான் அந்த குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைகளை யூதனாக, கிறிஸ்தவனாக, நெருப்பு வணங்கியாக மாற்றுவது தாய் தந்தையர்கள். ஒரு குட்டி ஆட்டை, குட்டி மாட்டை, குட்டி ஒட்டகத்தை பெரிய தாய் ஒட்டகம் எப்படியெல்லாம் அதை ஃபோம் பண்ணுதோ அதே மாதிரி தான் ஒரு தாய் தந்தை பிள்ளையை ஃபோம் பண்ணுறாங்க. எந்த கலாச்சாரத்தை பிள்ளை கொடுக்குறீங்களோ அந்த கலாச்சாரத்தை பிள்ளை விரும்பும். இப்போ சின்ன பிள்ளையாக இருந்தாலும் ஆடையில் அழகாக கொடுக்கணுமா இல்லையா? சின்ன பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளைக்கு தொட விளங்குற மாதிரி சோட்ஸை கொடுத்து விட்டுறது. அப்போ கேட்டால் சின்ன பிள்ளை போல பெரிய பிள்ளை, உனக்கு சின்ன பிள்ளை, ஓம் பொம்பளை பிள்ளை, அடுத்தவனுக்கு சின்ன பிள்ளையும் இல்லை, பொம்பளை அவனை பொம்பளை பிள்ளையும் இல்லை. அவன் பார்க்கும்போது பொம்பளை எத்தனை பார்க்க போகிறான்? சின்னது பெருசு நான் பார்க்க போகிறான் இல்லையே. அப்போ எனவே நமது கடமை என்ன? என் பிள்ளைய நான் பக்குவமாக வளர்க்கணும். சரி, பெரிய முத்த சிப்பிக்கையும் சின்ன முத்து வெளியேங்க கிடக்குது. சிப்புக்குள்ளதான எல்லா முத்துமே இருக்குது. சின்னதாக இருந்தாலும், கலராக இருந்தாலும், அழகாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சிப்பிக்குள்ளதான முத்து இருக்குது. பொம்பளைங்க சிப்பிக்குள்ள இருக்கிற முத்து மாதிரி. அப்போ நீங்கள் உங்களோட பிள்ளையை அசிங்கப்படுத்துறீங்க. அவங்கள நீங்கள் பொத்தி பொத்தி தான் வளர்க்கணும், அவங்கள அழகாகத்தான் வளர்க்கணும். அவங்கள வெளியில் வரும்போது எப்பயுமே அழகாகத்தான் கொண்டு வரணும். அப்போ ஸ்கூலில் வந்துக்கிட்டு அந்த கலை நிகழ்ச்சி, இந்த கலை நிகழ்ச்சின்னு போட்டு அடுத்த மத கலாச்சாரத்தை முதன்மைப்படுத்துறதுக்கு ஆடையை கொடுத்து அனுப்புகிறோமே, போட்டு அனுப்புகிறோமே, இது எந்த அடிப்படையில் நேர்மை? யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த இடத்துல பரவாயில்லை என்று நம்ம விட்டோம்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு என்ன யோசிக்கும்? ஃபங்க்ஷனுகளுக்கு நம்ம எப்படி கொடுத்துட்டு போகலாம், மற்றபடி தான் இப்படி கொடுக்கக்கூடாது போல. புரியுமா புரியாதா? அப்போ சின்ன தவறு எதிர்காலத்தில் அந்த பிள்ளையை நாசமாக்கி நிற்கும். இன்றைக்கு இப்போ ஒரு வீடியோ இப்போ தான் அவர்தான் பார்த்து கொண்டு இருந்தேன். இந்த டிக்டாக்ல வந்துக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்கள்லாம் பாட்டு படித்து டான்ஸ் ஆடி தேவையில்லாத மாதிரியான ரியாக்ஷனை கொடுத்து காட்டி கொண்டு இருக்கிறாங்க. அதை ஒரு முறை பயான் பண்ணுறாரு பாருங்கள், இப்படியெல்லாம் பெண்கள் நாசமாக போயிட்டாங்க அப்படின்னு. இந்த பேசிக்கு யாரும் காரணம் இல்லை, அம்மா பாப்பா மட்டும்தான் காரணம். ஏன் தெரியுமா தாய்மார்களே? ஒரு குழந்தை இடது கையால் சாப்பிடும் போது இடது கையால் சாப்பிடாத, இது கூடாது, இது ஷைத்தான் சாப்பிட்றது என்று அடிக்கடி சொல்லிக் கொடுக்கும்போது, திருத்தி கொடுக்கும்போது அந்த பிள்ளை என்ன செய்யும்? மாறுமா இல்லை? என் வீட்டில் நடந்தது நான் சொல்லுவேன், நான் அதெல்லாம் பயப்பட மாட்டேன். என் சின்ன பையன் இருக்கிறான் கடைசிவான் யஹ்யான்னு, அவன் யார் எதை செஞ்சாலும் அதை அப்படியே என்ன செய்வான்? அப்படியே ஜெராக்ஸ் பண்ணிடுவான், காப்பி பண்ணிடுவான், அதை அப்படியே செஞ்சு காட்டுவான். அவன் சாப்பிடக்குள்ள மகன் தண்ணி எடுத்து இப்படி குடித்தார். நான் அப்படி குடிக்க மாட்டேன். நான் சாப்பிடும்போது வலது கை தான் குடிப்பேன், எச்சிக்காய் தான் குடிப்பேன். நான் இடது கை யூஸ் பண்ண மாட்டேன். அப்போ எனக்கு ஆச்சரியம் வந்துச்சு, ஏன் பிள்ளை இப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா உம்மா கால இப்படி பண்ணுறான். வீட்டுக்குள்ளே உம்மா கால அதை அப்படி பண்ணுறான், எப்படி குடிக்கிறான். நான் இது என்ன இது பார்த்தீங்கன்னா உங்களோட பிள்ளை எப்படி பண்ணுறாங்க. இந்த பிள்ளை ஏன் பண்ணலன்னா இங்கே நான் வலது கால குடிக்க போல எனக்கு முன்னுக்கு இருந்தால் வலது கால எடுப்பார். இப்போ வீட்டுக்குள்ளே என்னோட அதிகமாக இருக்கிற இல்லை. அப்போ அந்த பிள்ளை அப்படிப்பா பார்த்தீங்களா, இது தவறு. அப்படி அல்ல. இப்போ நம்ம வலது கையில் சாப்பிடணும், தண்ணி தான் வந்துட்டு. இப்போ இடது கையை பயன்படுத்தணும், வலது கையை பயன்படுத்தணுமா? சில பேர் இப்படி எடுத்து இடதால எடுத்து வலதால முட்டை கொடுத்து சாப்பிட்றோம், குடிக்கிறாங்க. இது கூடுமா? ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சால் தானே கூடும்னு சொல்கிறதுக்கு. எங்களை வழிகாட்டுதல் யார்? தின்றதுல, குடிக்கிறதுல, உடுக்கிறதுல, நடக்கிறதுல, தொழுகிறதுல எல்லாத்துக்கும் வழிகாட்டு யார்? அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இன்னம ஷைத்தான் யஅகுலு வ யஷ்ரபு பியதி ஷிமால். நிச்சயமாக ஷைத்தான் குடிப்பதும் தின்பதும்
இடது கையால் மட்டும்தான். அப்போ இடது கையை பயன்படுத்த வேறாது. இல்லை வலது கை புஷ் கொடுக்குறோம் தானே. நீங்கள் முட்டு கொடுக்குறது என்ன இடது கை உடஞ்சா விளக்குது நான் கேட்குறேன். அப்போ அந்த பிள்ளைக்கு நம்ம முடிவு தடுக்கணும். அப்படி செய்யக்கூடாது, வீடு தேவை பிடிங்க. அப்போ எந்த இடம் போனாலும் மகனார் இப்படி தான் பிடிப்பார். சாப்பிட அதெல்லாம் பிடிச்சி பிடிப்பார். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே எதை பழக்கிறோமோ அதுதான் வெளி உலகத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணப்படும். வீட்டுக்குள்ளே நம்ம எதை கொடுக்குறோமோ அது வெளி உலகத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பிள்ளைய திருத்த தேவையில்லை, அவன் தானாக திருந்துவான். ஏன்னா உங்களோட அவ்வளவு எடிட்டடாக அப்படியே அவன் ஜெராக்ஸ் பண்ணுவான். நீங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கீங்க என்பதை வெளி உலகத்துக்கு நீங்கள் காட்ட தேவையில்லை, உங்களோட பிள்ளை காட்டி கொடுத்துருவோம். அதனால தான் பிள்ளைகளை ஒழுங்காக வளருங்க அப்படின்றது. எத்தனை பயான கேட்டு பிரயோஜனம் இல்லை. சின்ன சின்ன தவறுகளை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். மகான் இப்படி இருக்கக்கூடாது, இடது காலை போடுங்க, இடது காலை எடுங்க, வலது காலை போடுங்க, அப்படி போட்டு பழக்கணும். ஏன்னா சின்னம்மா இவர் 3 வயசு தான். வீட்டு வாசல்கிட்ட வந்தவுடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லுவார். அது எந்த வீட்டுக்கு போனாலும் பக்கத்துல அதிகமாக இருப்பார். ஏன்னா அவங்க சின்ன பிள்ளை இல்லாத. இவர் என்ன செய்வது, அந்த செய்தி நான் வளைச்சு பாருங்க, யாராக இருந்தாலும் அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி வருவாங்க, ஹசன் ஹுசன் விளையாடி இருப்பாங்க பிள்ளைகளோட. விளையாடி கொண்டிருக்கக்குள்ள ரசூலுல்லாஹ் கண்ணோட எல்லாரும் தலைவருக்கு ஓடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வராங்கன்னு எல்லா சின்ன பிள்ளை ஓடிடும். இவரை ரசூலுல்லாஹ் கூப்பிடுவாங்களா, அவர் வரமாட்டான்னு நிற்பார். நான் வரமாட்டேன் அப்படின்னு. ரசூல் என்ன செய்வாங்க, 2 கொம்பு முளைச்ச மாதிரி நடக்கணுமா, இப்படி சகஜமாக இருக்கிறவங்க காட்டி தந்துட்டாங்க. அப்போ நம்ம எப்பொழுதுமே நம்ம பிள்ளைகளோட எல்லா விதத்துலையும், அடுத்தவங்க பிள்ளை விடுங்க, நம்ம பிள்ளை நம்ம வளர்க்கணும்ல, நம்ம பிள்ளைக்கு அழகான காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும்ல. அதில் பாருங்க, சூரா லுக்மான் நான் அடிக்கடி சொல்கிற விஷயம்தான். அது கொஞ்சம் கொஞ்சமாக திட்ட தானே கத்தி கூர்மையாகும். தீட்டி வச்சா மட்டும் கூர்மையாக இருந்திருக்குதா, இல்லை தானே, அடிக்கடி தீட்டுக்கிட்டப்ப கூர்மையாகும். சின்ன பிள்ளைங்கள் விஷயத்தில் எப்பொழுதுமே அக்கீதா, அல்லாஹ்வை நம்புகிற விடயத்தை அடிக்கடி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருங்க. அதில் நீங்கள் என்ன செய்வேன்னா, என்ன சொல்லாச்சு தானே விட்டுறக்கூடாது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை கூப்பிட்டு, மகனுக்கு முதலாவது செய்கிற உபதேசம் என்ன தெரியுமா, யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், மகனே நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாது, இன்ன ஷிர்க லதுலுமுன் அதீம், உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அநியாயம் படைச்ச ரப்பை விட்டுட்டு படைப்பினங்களை வணங்குறது. அப்போ அல்லாஹ் இணை வச்சிட, அவ்வளோதான் சொல்லி கொடுத்த, வேற ஒன்றும் கிடையாது. திரும்பி என்ன சொன்னாங்க, நீ யாரையும் பார்த்தாலும் அப்படி பார்த்துடாத, எல்லாரையும் பார்த்தா சிரித்து சலாம் சொல்லி, தப்பு கண்டா இது தப்புன்னு சொல்லி காட்டி, இது சரின்னு சொல்லி காட்டி, நலவு மட்டும் சொல்லி கொடுத்து பாவத்தை விட்டு மக்களை தடுத்து சின்ன வயசு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ சின்ன வயசில் எப்படி நம்ம எல்கேஜி பிள்ளைக்கு கொடுத்த அந்த கல்வி பிஹெச்டி வரும் வரைக்கும் அந்த கல்வியிலேயே பிள்ளை முன்னேறி போகுதோ, அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு அடிக்கடி சொல்லணும். தவறக்கான அவடத்திலே தவறு, மன்னிப்பு கேளுங்க, நீங்கள் செஞ்ச தப்பு மன்னிப்பு கேளுங்க. இன்னும் பிள்ளை மன்னிப்பு கேட்க மாட்டேன், நீ மன்னிப்பு கேட்கலையா நான் உன்னோட பேசுகிறேன், நான் உனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன். ஏன்னா நம்ம சில நேரத்தில் சில ரிவாஞ்சியை எடுக்கும் பொழுது தான் அந்த பிள்ளை என்ன செய்யுமா. அதே சமயம் நம்மளை அப்படித்தான், நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளை பார்த்து அந்த பிள்ளை அப்படியே பழகும். பொம்பளை பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் தாய்மார்கள். நீங்கள் என்ன சொல்லணும், உங்களோட கணவன்கிட்ட அவருக்கு முன்னாடி நீங்கள் நடந்து கொள்கிற விதம், அவர் சொல்கிறார் நீங்கள் இப்படி இருக்க வேணாம் அப்படின்னா, ஏன் முடிவு தானே, நான் எப்படி வேணா இருப்பேன், அந்த முடிவு எடுக்கக்கூடாது. ஒரு கணவர் ஒரு விடயத்தை ஏவும் போது நீங்கள் எப்பொழுதும் யோசிக்கணும், என் கணவர் என்னை தப்பான வழிபக்கம் வழி நடத்த மாட்டார் என்று முதல்ல நீங்கள் என்ன செய்ய, உங்கள் கணவரை நம்பணும். என் கணவர் நீங்கள் இப்படி முன்னுக்கு வந்து உட்காராதீங்க, இப்படி பேசாதீங்க, இப்படி நடந்து. அதனால் சின்ன சின்ன தவறாக உள்ள விஷயத்தை நம்ம சரி செஞ்சு கொள்ளணும். எப்பொழுதுமே அஜ்னபி மஹரமி விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். எப்பொழுதுமே கணவன் வார்த்தைக்கு கட்டுப்பட நடக்கணும். எப்பொழுதுமே தொழுகை வாங்க சொல்லிட்டா போதும், உது செஞ்சது தொழுதாச்சு. இதை நீங்கள் எடுத்துன்னு வச்சுக்கலாம், அந்த பிள்ளைக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்துடும். நீங்கள் பெருசாக பிள்ளைய தொழுடா நோம்பு விடுறா ஓதுறான்னு சொல்ல தேவையில்லை. நீங்கள் உண்ட விடயத்தை எடுத்தீங்கன்னா அந்த விடயத்தை பிள்ளை அப்படியே எடுக்கும். அப்போது தாய்மார்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்,
நமது குழந்தைகள் விவகாரத்தில் நாங்கள் என்ன நல்ல விடயங்களை கொண்டு வருகிறோமோ அந்த எல்லா நல்ல விடயங்களையும் அந்த பிள்ளை அப்படியே கேட்ச் பண்ணும். நம்ம கொண்டு வர அவ்வளவு கெட்ட விடயத்தையும் அந்த பிள்ளை கேட்ச் பண்ணும். நீங்கள் நினைக்க தேவையில்லை, எங்கள் வீட்டில் அப்படி பேச மாட்டோமே, எங்கே தான் படிச்சுட்டு வந்தாலும் எனக்கு தெரியாது, எங்கேதான் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேச போகிறதா இருக்கிறான்னு நீங்கள் போய் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் பேச அதே வார்த்தை உங்கள் மகன் பேசணும், உங்களோட மகனும் பேசணும். அப்போ அதனால் நம்ம கவனிக்க வேண்டிய சில விடயங்கள் நன்றாக குறித்து கொள்ளுங்க. நம்ம எப்பொழுதுமே அல்லாஹ் சம்பந்தமான அறிவை அடிக்கடி பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ் நம்ம மீது கடமையாக்கின கடமைகளில் பொடுபோக்குத்தனம் காட்டாமல் அழகாக செய்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது. மூன்றாவது, உங்களுடைய பொறுப்புதாரிகளாக இருக்கிறவங்களோட வார்த்தைகளை நீங்கள் அவமதிக்காமல் நடக்கும்போது உங்கள் குழந்தைகள் உங்களை நிச்சயமாக கண்ணியப்படுத்துவார்கள். இது மூன்றாவது. நான்காவது, உங்களுடைய வார்த்தைகளில் எவ்வளவு தூரம் நல்லவைகள் மட்டும் வெளியாகுமோ அதே மாதிரியான நல்ல விடயங்கள் உங்கள் குழந்தைகளோட வாயிலால் வெளியாகும். ஐந்தாவது, நீங்கள் எந்த அளவு தூரம் உங்களுடைய வீட்டு பொருட்களில் சேஃப்டி தன்மையை கையாளுறீங்களோ உங்கள் பிள்ளைகள் அதை அப்படியே சேஃப்டி தன்மையாகும். அதாவது தண்ணியை வீண்மையாக்காம நீங்கள் என்ன செய்வீங்கன்னா திறந்து போட்டு பேசி பேசி கழுவிங்க. பிள்ளை பார்த்து கூட அது நாசமாக்கு பார்த்தீங்கன்னா உங்களை தண்ணி நாசமாக்குறான்றது. ஏன் பிள்ளை நாசமாக்குற, நீங்கள் நாசமாக்கி காட்டினீங்க, அதை அவன் செய்யறான். அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. வீட்டுக்குள்ளே எவ்வளவு சிக்கனம் பயன்படுத்தணுமோ அந்த சிக்கனம் அந்த பிள்ளை கையாளும். ஏன்னா எப்பொழுதுமே பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் உங்களைத்தான் ஃபோக்கஸ் பண்ணும். தந்தையை ஃபோக்கஸ் பண்ணும், தாயை ஃபோக்கஸ் பண்ணும். அதை மட்டும் ஜாக்கிரதை கொஞ்சம் பண்ணும். அதே மாதிரி ஆறாவது, அடுத்தவர்களோடு பேசும்போது எவ்வளவு தூரம் யாரோடு எப்படி பேசுகிறோம் என்ற தன்மை வேணும். அஜ்னபியான ஆண்களோடு பேசும்போது வெட்டன்னு சொல்லிட்டு கதை முடிஞ்சு. அங்கே நீ பல்ல காட்சி பேசுறீங்கன்னா பிள்ளை அப்படி தான் பேசும். ஏன்னா உண்மை பேசணும், பிள்ளை பேசும்போது. அதே மாதிரி உங்களுடைய தாய் தந்தையர்கள், உங்கள் கணவருடைய தாய் தந்தையர்களுடைய எவ்வளவு தூரம் அன்பாக உங்களை பராமரித்தவர்களோடு நீங்கள் எவ்வளவு தூரம் அன்பாக இருக்கிறீங்களோ. ஏன்னா சில நேரம் நீங்கள் வளர்க்கப்பட்டிருக்கலாம், சில நேரம் நீங்கள் வளர்க்கப்பட்டிருக்கலாம். அந்த வளர்ப்பில் நீங்கள் அடைந்து கொண்ட நிம்மதி ஒரு பக்கம் இருக்குமே, அதிருப்திகள் இருக்கும். அது வேற விஷயம். அதிருப்தியை காரணம் காட்டக்கூடாது, அதிருப்தியை காரணம் காட்டக்கூடாது. நல்ல விடயத்தை மட்டும் காரணம் காட்டும்போது அந்த பிள்ளைகளும் அதற்கு மீது செய்யும், அந்த மூமெண்ட்டை எடுக்கும். அப்போ அடுத்த அண்டை வீட்டார்களோடு நீங்கள் என்னென்ன சமைச்சாலும் அடுத்த வீட்டுக்கு ஒரு கோழி துண்டியாவது கொடுத்துருங்க. அப்போ அந்த பிள்ளை பார்க்கும், தண்ணி தின்னக்கூடாது. புரிதா தாய்மார்கள்? சின்ன சின்ன விஷயம் தான். என்ன அடுத்தவங்க கொடுக்காதான் எந்த வயது நிலமா போதும், ஏன் கொடுக்காம தின்னா என்ன ஹராமா? ஹராம்னு யாராவது சொன்னாங்களா? அந்த குழந்தைகளுடையத்தில் தாராள தன்மை வளர்த்தெடுப்பது. எப்பொழுதுமே நாளை அங்கே உங்கள் வீட்டுக்கு ஹதியா கட்டு வர்றாங்களா, நீங்கள் கையை நீட்டி கொடுக்காதீங்க. நீங்கள் கையை நீட்டி கொடுத்தா அவங்களுக்கு தெரியும். ஆனால் பிள்ளைகிட்ட கொடுத்துருவா மகன்னு சொன்னால் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வர்றதோடு அந்த பிள்ளை செய்யும், ஒரு மனசில் திருப்தி உண்டு. அப்போ அந்த பிள்ளை அப்படியே ஃபோக்கஸே பழகும். புரியுதுங்களா தாய்மார்களே? அப்போ எனவே உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் அழகாக வளர்த்தெடுக்க வேண்டும். யாரை கண்டாலும் சலாம் சொல்லி பழக்கிற வேண்டும், யாரை கண்டாலுமே சலாம் சொல்லி பழக்கிற வேண்டும். அடுத்ததாக, இப்போ உங்கள் பிள்ளை உங்கள் ரூமுக்கு வருதா, குறிப்பிட்ட டைம் ஒன்று நிற்கவில்லை, அந்த டைமுக்கு பிள்ளை போ வழியில், இந்த டைம் நீ என் ரூமுக்கு வரக்கூடாது. உம்மா நான் தான், நீ பிள்ளை தான், இந்த டைம் அல்லாஹ் தடுத்த டைம், அவன் அனுமதி எடுத்து தான் நீ வரணும். தடுத்தன்னா வரவே கூட, ஹராம்ன்ற அர்த்தம் அல்ல. வருவதாக இருந்தால் கதவை தட்டி அனுமதி கேட்டு வரணும். அப்படி பிள்ளைகள் பழக்கணும். அவன் பிள்ளைக்கு தெரியும், ஆஹா ஆஃப்டர் லுஹர், ஆஃப்டர் இஷா, பிஃபோர் சுபஹ் அனுமதிலாம் போகக்கூடாது. பழகுமா இல்லையா? இது நம்ம இதெல்லாம் பெரிய பிரச்சனையா மூலமே. ஏன் பிள்ளை தானே, உங்கள் பிள்ளை தான். மானத்தை சொல்லிக் கொடுக்குறது நீங்கள் தான், மானத்தை நாசமாக்குறது நீங்கள் தான். அப்போ எந்த இடத்த எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்குறோமோ அப்படி பிள்ளைகள் பழகமா பழகாது. யோசிச்சு பாருங்க. அவள் பிள்ளை சொல்லு, அடுத்த வீட்டுக்கு போகும்பொழுது கதவு திறந்தால் உள்ளே போகக்கூடாது, வெளியில் சலாம் சொல்லி பார்க்கணும், அனுமதியில் நம்ம திரும்பிடணும், இப்படிலாம். இப்போ கதவு திறந்தால் விட்டு பார்த்துடக்கூடாது, எல்லாம் ஹராமாக்கி இருக்கிறான், ரசூல்லா ஹராமாக்கி இருக்கிறாங்க, ரசூல்லா கண்ணில் குத்துவோன்னு சொல்லியிருக்கிறாங்க, தடுத்திருக்கிறாங்க. இப்படி நம்ம பிள்ளைகள் சொல்லும் போது தாய்மார்களே, அந்த பிள்ளைகள் என் அம்மா எனக்கு சொல்லி தந்தாங்க, எங்கள் அம்மா எனக்கு அடிக்கடி ஒரு வாசல் சொல்லி தருவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நெல்லில் தான் பதர் நிற்குது, மனுஷன்ல பதர் கிடையாது அப்படின்மா. அவன் என்ன அர்த்தம்? நீ எந்த இடத்துக்கு போனாலும் நீ எல்லாரும் மதித்து நடக்கணும்,
அது ஏழையாக இருக்கணும், பணக்காரனாக இருக்கணும், பிச்சைக்காரனாக இருக்கணும், படித்தவனாக இருக்கணும், எல்லாரும் மனிதன் என்ற தன்மையை நீ கொடுத்துக்கன்னு எங்கள் அடிக்கடி நீங்கள் சொல்லுவாங்க. அப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணிடுறோம். தான் எனக்கு எதை சொல்லி தந்தாங்களோ அந்த வாசகத்தை நம்ம என்ன செய்கிறோம், வாழ்க்கையில் கொண்டு வரோம். அப்போ எனவே நம்ம அந்த மாதிரியான நிலையில் செய்யணும், நம்ம மாறணும்.